அவருடைய சொல்லிசை பாடகர் நண்பன் சங்கீத் அவர்கள் பிணையில விடுவிக்கப்பட்டிருக்கிறார். பிடிஏல ஒரு ஆளை கைது பண்ணினா அவட்ட வாழ்க்கை ஜெயிலோரியே போயிடும். இல்லாட்டி தங்களுடைய ஆசை கனவுகள் சில தாகங்களை சொல்ற விதங்கள் எல்லாத்தையும் போனாமட்டு கொஞ்சம் அடியை பின்னுக்கு எடுத்து வச்சவங்க. உண்மையாகவே இந்த சங்கீத் வெளியில வந்தது, அதுவும் பயங்கரவாத தடை சட்டம் பிடிஏ என்ற பெயர்ல கைது செய்யப்பட்ட ஒருவர் இன்றைக்கு வெளியில வந்தது மிகவும் சந்தோஷம். இனம் மதம் மொழி எல்லாவற்றையும் கடந்து இன்றைக்கு சங்கீதனுக்காக இத்தனை குரல் வந்தன்னு சொல்ல இது ஒரு ஆரம்பம். ஏன் தெரியுமா? இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னா ஒரு தகவல் ஒன்று கேள்விப்பட்டேன். எங்களுடைய சொல்லிசை பாடகர் நண்பன் சங்கீத் அவர்கள் பிணையில விடுவிக்கப்பட்டிருக்கிறார். சரியா? உண்மையாகவே கேட்க அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணம் மக்களுடைய அந்த போராட்டங்களும் எத்தனையோ பேர் இனம் மதம் மொழி கடந்து எத்தனையோ பேர் சப்போர்ட் பண்ணவங்க. உண்மையாகவே பிடிஏ பயங்கரவாத தடை சட்டம் என்பது உண்மையாகவே மிகவும் பயங்கரமான ஒரு சட்டம். அது யாருக்கு விளங்குதோ இல்லையோ, ஒரு காலகட்டங்களில் அந்த சட்டத்தின் பேரை கேட்டாலே எத்தனையோ பேருக்கு கொள்ள நடங்கி போகிற சம்பவங்களும் இருந்திருக்கு. அந்த பிடிஏ சம்பந்தமாக முடிஞ்ச இன்னொரு காணொலியில் பதிவு செய்கிறேன். இந்த இப்போ அது தேவையில்லாத விஷயம். குறிப்பாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லப்போனால் அந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டால் ஆக குறைந்தது உங்களோட கேஸ் ஒன்று இருக்குதோ, இப்படி ஒரு கேஸ் ஒன்று இருக்கோன்னு பார்க்கவே உங்களுக்கு 1 வருஷம் ஆகும். அது பிறகுதான் 1 வருஷத்துக்கு பிறகு உங்களோட கேஸ் எப்போ இருக்கலாம்னு யோசிப்பாங்க. பிடிஏல ஒரு ஆளை கைது பண்ணினா அவட்ட வாழ்க்கை ஜெயிலோரியே போயிடும். இல்லாட்டி என்ற மாதிரி காலகட்டங்களும் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அது எல்லாம் மாறினது. ஒரு கருத்து சுதந்திரம், அதை நீங்கள் கதைக்கலாது. கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்லி இனம் மதம் மொழி அரசியல் கரைந்து அனைவரும் சப்போர்ட் பண்ணாதான் ரீசன். ஆனால் உண்டு, இந்த ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணியே ஆகணும். இந்த சங்கீத்தை அன்றைக்கு உள்ளுக்க கொண்டு போனோன்னு அவனை மாதிரி எத்தனையோ பேர் முன்னுக்கு வர இளைஞர்கள் காலடியை தூக்கி பின்னுக்கு வச்சுட்டாங்க. ஏன்னு சொன்னா அது ஒரு கொடூரமான விஷயம். சிறை வாழ்க்கை, கைது பண்ற எல்லாம் அந்த வேதனை வலி சொல்லி விளங்காத எத்தனையோ பேர் தங்களுடைய ஆசைகள் கனவுகள் சில தாகங்களை சொல்ற விதங்கள் எல்லாத்தையும் போனாமட்டு கொஞ்சம் அடியை பின்னுக்கு எடுத்து வச்சவங்க. ஆனா மக்கள் எல்லாருமே, சரியா, மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு நியாயமான கருத்துக்களை பதிவுரைக்க, ஒருத்தன் நியாயமா அவனுடைய கலையை வளர்க்க, ஒருத்தன் சரியானவனா இருக்கேக்க, மக்கள் ஒருவேளை அரசாங்கமே கைவிட்டாலும் மக்கள் சக்தி மிகப்பெரிய சக்தி. அந்த மக்கள் அவனை கைவிடாது. நீங்க யாருந்தாலும் உங்கள்கிட்ட நல்ல கருத்து நல்ல சிந்தனை உங்கள் மனசுல பட்டதை தெளிவா, அது அரசியல்வாதியா இருக்கலாம், யாரா இருக்கலாம், அரசியல்வாதி புலவிட்டாலும் சுட்டி காட்டலாம், உங்களை கலை மூலம் அதை சொல்லலாம். நாட்டில் என்ன நடந்தாலும் உங்களோட உணர்வுகளை வலி வேதனைகளை கலை மூலம் நீங்க சொல்லலாம். உங்களை கருத்துக்களை தைரியமா பதிவு பண்ணலாம். உங்களுக்கு அதை தாண்டி ஏதாவது பிரச்சனை நாங்கள் இருப்போம் என்று நிரூபிச்சு காட்டினது இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. இதெல்லாம் தாண்டி அருணோட இதெல்லாம் தாண்டி சங்கீதன் குறிப்பிட்ட ஒரு விஷயம், இளங்குமரன் அண்ணா ஆளுங்கட்சி எம்பிக்கு நன்றி சொல்லியிருந்தார். இந்த அவர் மிகவும் எத்தனையோ விஷயங்கள் செஞ்சவர். அதை தாண்டி எத்தனையோ ஸ்ரீதரன் எம்பி உட்பட எத்தனையோ பேர், சுமந்திரன் வழக்கறிஞர் சுமந்திரன் அவர்கள், எத்தனையோ பேர் இந்த விஷயத்துல எல்லா பேதங்களையும் விட்டுட்டு அரசியல் ஏற்பட்ட பிரச்சனை இருக்கலாம் அதெல்லாம் தள்ளி போட்டுட்டு எல்லாரும் கலந்து ஆலோசிச்சு இன்றைக்கு ஒரு முடிவு வந்திருக்கு. அதே நேரம் இந்த அனுரோடைய ஆட்சியில இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவர் இன்றைக்கு இவர் உள்ளுக்க போன பிறகு சீர்திருத்தங்கள் மேற்கொண்டு அந்த சட்டம் நீக்கப்பட போகுதுன்ற மாதிரி ஒரு கதை அடிபட்டு இருக்கு. இந்த அரசாங்கமும் சரியா சட்டங்கள் ஒழுங்கமைப்புகள் ஒவ்வொன்று நடந்து போய்க்க இந்த அரசாங்கமும் மக்களுடைய கருத்துக்களுக்கு செவி மடுக்குது என்ற
ஒரு நம்பிக்கையும் இருக்குது. அதை தாண்டி சங்கீதம் சொன்ன கருத்தம் இருக்கு. இப்போ புனையில விரிவிச்சிருக்கிறாங்க. இது கங்கால என்னென்ன இருக்குமென்னு சொல்லி தெரியல, என்னென்ன ப்ரோசஸிங், அதாவது இப்போ புனையில விட்டுருக்குறாங்க. இது கங்கால என்னென்ன இருக்குது, என்னென்ன விஷயம்னு சொல்லி தனக்கு தெரியலை என்று சொல்லியிருந்தேன். அப்போ அது சம்மந்தமான கருத்துக்களும் போய்கொண்டிருக்கு. உண்மையாகவே இந்த சங்கீத் வந்து வெளியில் வந்தது, அதுவும் பயங்கரவாத தடை சட்டம் பிடிஏ என்ற பெயரில் வந்து கைது செய்யப்பட்ட ஒருவர் இன்றைக்கு வெளியில் வந்தது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. சரியான ஒரு டிப்ரெஷனில் தான் இருந்திருப்பேன். என்று சொன்னால் ஜெயிலில் இருக்கிறது வந்து மிகப்பெரிய கொடூரமான விஷயம். அதை தாண்டி அவர் வெளியில் வந்து அவருடைய கலையை தொடரணும். உண்மையாகவே சங்கீதனுக்கு மட்டுமில்லை, எத்தனையோ இளைஞர்களுக்கு, இனிவார தலைமுறையினருக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். எங்களுடைய கருத்து சுதந்திரம் எங்களுக்கு இருக்கு, எங்களுடைய செயலுக்கு ஒரு அநீதியோ தவறான முறையில் எங்களை ஒரு விஷயத்துக்கு இழுக்க பாக்கக்குள்ள கூட அத்தனை பேரும் எங்களுக்காக இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையை இந்த ஒரு சம்பவம் மட்டும் கொண்டு வந்திருக்கு. உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறேன். ஏன் எத்தனையோ அரசியல் அமைப்புகளோ இல்லாட்டி எத்தனையோ தலைவர்களோ யாரார் இனவாதம் மதவாதம் என்று சொல்லி எத்தனையோ பிரச்சனைகளை கொண்டு வர நினைச்சாலும் இனிவர இளைஞர்கள் பகுத்தறிவுள்ளவர்கள், படித்தவர்கள், சமத்துவமாக இருப்பவர்கள், அவர்கள் எல்லாம் இப்படியெல்லாம் ஒற்றுமையாக இருக்க மட்டும் இன்றைக்கு இனம் மதம் மொழி எல்லாவற்றையும் கடந்து இன்றைக்கு சங்கீதனுக்காக இத்தனை குரல் வந்தன்னு சொல்ல இது ஒரு ஆரம்பம். ஏன் தெரியுமோ, அரசியல் எல்லாம் சாக்கடை, அரசியல் வேணாம், இது எங்களுக்கு தேவையில்லாத விஷயம், ஏன் வீண் பிரச்சனை, சோழி சுரட்டுகள், நாங்கள் எங்கிற வேலையை பார்த்துட்டு இருப்போம்னு சொல்லி இருந்த காலகட்டம் போய் அரசியல் என்றா என்ன, அறிவு என்ன நடக்குன்னு தெரிகின்ற இளைஞர்கள் இவ்வளவு தூரம் வந்தது, மாணவர்கள் இவ்வளவு தூரம் வந்தது தான் இன்றைக்கு இது ஒரு மிகப்பெரிய சாத்தியமாக அமைஞ்சிருக்கு. இதே ஒற்றுமை எல்லாத்துக்கும் தேவை. நாங்கள் தான் எதை என்ன மாதிரின்னு சொல்லி பகுத்தறிவாக யோசிக்கணும். அப்படி யோசித்தாலே நாட்டில் எந்த ஒரு இனக்கலவரமோ மதக்கலவரமோ தேவையில்லாத வாக்குவாதங்களோ நடைபெறாது.